ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கு நான் இந்த லுக் தான் செஞ்சு காட்ட போகிறேன். படிப்படியாக உங்களுக்கு டிப்ஸஸும் ஷேர் பண்ணுறேன். எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸில் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசரும் லிப் பாமும் அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நான் ப்ரைமர் போடுறேன். ப்ரைமர் என்னோட ஸ்கின் ஆயிலி டைப். ஸோ நான் மேட் ஃபினிஷிங்கில் ஜெல் டைப் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் க்ரீம் டைப்பில் இல்லாட்டி காமனாக அலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு ஸ்பாட்ஸ் டார்க்காக இல்லாமல் கொஞ்சம் ரெட்டிஷாக லைட்டாக இருந்தால் நீங்கள் எல்லோ கன்சீலர் இல்லாட்டி க்ரீன் கன்சீலர் கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தேவையான இடத்துல ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இந்த ஸ்பாஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ண போகிறேன். இந்த ஸ்பாஞ்சை எப்போ நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்றாலும் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முதல் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு நல்லா புழிஞ்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக பிளெண்டிங் கிடைக்கும். சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் ஆரஞ்சு கன்சீலர் போட்டுக்கிறதால அந்த ஆரஞ்சு தெரியாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு மேலே லைட் கன்சீலர் ஒன்று போட்டு பிளெண்ட் பண்ணுறேன். எப்பயுமே கலரில் நீங்கள் கன்சீலர் யூஸ் பண்ணால் க்ரீனோ இல்லை ஆரஞ்சோ பர்பிளோ யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு மேலே ஒரு லைட் கன்சீலர் யூஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கு போகணும். இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணி விடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஆரஞ்சு தெரியாமல் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி அப்படியே விட்டுருங்க. தேய்க்காமல் டப் பண்ணி விட்டிங்கன்னா சரி. அடுத்தது என்னுடைய ஸ்கின் டோனுக்குரிய லிக்விட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இது எனக்கு ஆயிலி ஸ்கின்ன்றதால நான் மேட் ஃபினிஷிங் எடுத்திருக்கிறேன். நீங்கள் எப்பயுமே ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்குரிய சரியான கலரை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட மேக்கப் ஃபினிஷிங் அழகாக இருக்கும். நீங்கள் வெள்ளையாக இருக்கணுமென்று நினச்சி எப்பயுமே ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணக்கூடாது. உங்களோட டோனுக்கு எடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த கலராக இருந்தாலுமே பார்க்குறதுக்கு சூப்பராக ஸ்பெஷலாக தெரிவிங்க. நீங்கள் ப்ரஷ்ஷில் தான் செய்யணுமெண்டு இல்லை. நீங்கள் கையால் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்பாஞ்சால் பிளெண்ட் பண்ணி கொள்ளலாம். நான் ஏற்கனவே கையால் நிறைய மெத்தட் போட்டுட்டேன். அதனால் இப்போ ப்ரஷ் மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஃபவுண்டேஷனையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அங்கங்கே திட்டு திட்டாக இல்லாமல் ஈவன் டோனாக எல்லா இடத்துக்கும் இந்த மாதிரி டப் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபவுண்டேஷன் உங்களோட கழுத்து, காது பகுதி எல்லாத்துக்குமே நல்லா அழகாக ஈவனாக நீங்கள் போடணும். ஃபேஸில் மட்டும் எப்பயுமே போடக்கூடாது. இப்போ ஐப்ரோ போட போகிறேன். வடிவாக பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னது தான். ஐப்ரோ நீங்கள் எப்பயுமே நேச்சுரல் லுக்காக இருக்கணுமென்று சொன்னால் முன்னுக்கு பாக்ஸ் மாதிரி கீறி ஃபுல்லாகவே திக்காக போடக்கூடாது. உங்களோட ஷேப்பை மட்டும் ஃபர்ஸ்ட் அழகாக கீறி கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் ப்ரஷ்ஷால் பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நேச்சுரல் லுக் கிடைக்கும். பார்க்கவும் நல்லா இருக்கும். முன்னுக்கு லைட்டாக இருக்கணும். அப்படியே போக போக திக்காக இருக்கணும். அப்போ தான் வடிவாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி ப்ரஷஸ் நீங்கள் பாவிக்கலாம். இல்லை கோம் டைப்லேயும் ப்ரஷஸ் இருக்குது. அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் திரும்பவும் ஃபவுண்டேஷன் எடுத்து அந்த ஐப்ரோஸ் போட்டதால் அந்த எஞ்சிருக்கிற இடங்கள் கண்ணை சுற்றியெல்லாம் நான் முதல் போடையில் அந்த இடங்களுக்கு போட்டு பிளெண்ட் பண்ணி கொள்கிறேன். நீங்கள் ஐப்ரோஸை ஃபர்ஸ்ட்டாக தான் போடணுமெண்டு இல்லை. நீங்கள் ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டுட்டு கூட நீங்கள் ஐப்ரோஸ் போடலாம். அது ஒவ்வொருத்தருடைய விருப்பம்தான். நான் உங்களுக்கு நீட்டாக செய்து காட்டணுமென்றதுக்காக இப்படி செய்கிறேன். இப்போ ஒரு ப்ரௌன் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கிறேன். இப்போ கவுண்டர் பண்ணி காட்ட போகிறேன். வடிவாக பாருங்கள், எங்களுடைய இந்த காதிலிருந்து வரக்கூடிய அந்த நேர்கோட்டில் சீக் போனில் கீழே இந்த மாதிரி ட்ரா பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா கீழே இருக்கக்கூடிய எங்களோட இந்த சீக்கிட ஜாவ் லைனில் நீங்கள் லைன் பண்ணணும். மேலே அப்பக்கூடாது, கீழே தான் வரணும். பிளெண்டிங்கும் நீங்கள் கீழே தான் செய்யணும். அப்புறம் ஃபோர்ஹெட்டில் கொஞ்சம் செய்து கொள்ளலாம்.
இந்த மாதிரி செய்து கொள்ளுங்க. அப்புறம் நோஸுக்கு வரும். ஃபேஸ் கட்டுக்கு வந்து மாறுபடும். ஒவ்வொருத்தருடைய முக அமைப்புக்கு வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். ஆனா பேசிக்கா இந்த மாதிரி செய்தா ஓகே. பாருங்க அந்த ப்ரவுன் வந்து மேலே வரக்கூடாது. இந்த மாதிரி கீழே இருக்கணும். இப்போ சீக் போன்லேயும் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கவுண்டரிங் வந்து நீங்கள் டார்க்காக தான் போடணுமெண்டு இல்லை, லைட்டாக போட்டாலே காணும். அது வந்து உங்களோட ஃபீச்சர்ஸை காட்டுறதுக்காக தான் போடுறது. உங்களுக்கு பிடிக்காட்டி கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணி கொள்ளலாம். பவுடரில் கூட நீங்கள் லைட்டாக ஷேட் பண்ணி கவுண்டர் பண்ணி கொள்ளலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து கவுண்டர் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நோஸ் கவுண்டரிங் செய்து காட்டுறேன்னு பாருங்க. உங்களுக்கு எந்த டைப் நோஸாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மேலே இருந்து இந்த மாதிரி 2 சைடும் ட்ரா பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். நான் என்னுடைய நோஸ் டைப்புக்கு செய்கிறேன். இது கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நோஸை வந்து ஸ்லிம்மாக காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தட் வந்து செய்கிறது. பாருங்கள், இப்போ வந்து எனக்கு வந்து இந்த 2 சைடும் கொஞ்சம் அகலமாக இருக்குது. அதனால நான் அந்த ஏரியாவுக்கு அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். இப்போ லைட் கன்சீலர் எடுத்திருக்கிறேன். இந்த லைட் கன்சீலர் வந்து எங்களோட ஹைலைட்டிங் ஏரியாவுக்கு வரும். இப்போ நாங்கள் டார்க் வந்து கவுண்டரிங்க்கு போட்டிருக்கிறோம். இது வந்து ஹைலைட்டிங் ஏரியாவுக்கு வரக்கூடியது. இப்போ இதை நீங்கள் பிளெண்ட் பண்ணணும். இந்த ஸ்பாஞ்சை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கல ஒரே இடத்துலையே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பாஞ்சை வந்து நீங்கள் லைட் கன்சீலர் பாவிக்கும்போது லைட்டுக்கு ஒரு பக்கத்தையும் டார்க்குக்கு வந்து ஒரு பக்கத்தையும் பாவிக்கணும். இப்போ நீங்கள் வந்து நான் யூஸ் பண்ணுறத பார்த்துட்டு ஒரே இதுலேயே வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபவுண்டேஷனில் வந்து மற்ற கலர்ஸும் வந்து அப்படியே அப்பு பட்டுரும். கவனமாக செய்யுங்க. 2 பக்கம் மாறி மாறி கலர் யூஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் தனித்தனி ஸ்பாஞ்ச் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ என்னுடைய ஸ்கின் டோனுக்குரிய லூஸ் பவுடர் பாவிக்கிறேன். எப்பயுமே ஆயிலி ஸ்கின் இருக்கக்கூடியவங்க லூஸ் பவுடர் பாவிக்கிறது நல்லா இருக்கும். ட்ரை ஸ்கின் இருக்கக்கூடியவங்க வந்து கம்பேக்ட் பவுடர் பாவிக்கலாம். லூஸ் பவுடர் வந்து காமன் தான், ஆனால் ஸ்பெஷலி ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து நல்லது. இப்போ டார்க் கவுண்டரிங் பாருங்கள் எடுத்திருக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஷேடை வந்து நாங்கள் டார்க் கவுண்டர் பண்ண இடத்துல லைட்டாக அப்ளை பண்ணுவோம். பாருங்கள், நான் செய்து காட்டுறேன். இந்த மாதிரி பவுடர் எடுத்துட்டு பாருங்கள், கீழே இருந்து மேல் நோக்கி நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக பவுடரில் வந்து ப்ரௌன் ஏரியாவுக்கு நீங்கள் கவுண்டர் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ லைட் பவுடர் எடுக்கிறேன். லைட் பவுடர் எடுத்து நாங்கள் லைட் கன்சீலர் போட்ட இடத்துக்கு வந்து அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் செய்கிற எல்லா மெத்தட்லேயும் உங்களுக்கு வேண்டாம்னு நினைக்கிற விஷயங்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணி கொள்ளலாம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லணுமென்றதுக்காக தான் ஃபுல் மெத்தட் வந்து போட்டிருக்கேன். இப்போ ஐஷேடோ போட போகிறேன். ஐஷேடோவில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேஸ் கலர் நாங்கள் போடணும். அது வந்து அதிகமாக எங்களோட ட்ரெஸ் கோடோட வந்து ஒத்து போகக்கூடியதாக இருந்தால் நல்லா, இல்லாட்டி நீங்கள் நூட் கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு பீச் கலர் மாதிரி ஒரு பேஸ் தான் யூஸ் பண்ணுறேன். எப்பயுமே நாங்கள் பேஸ் கலர் போடும்போது பாருங்கள், இந்த மாதிரி எங்களுடைய கண் மடல் ஃபுல்லாக போடணும். அடுத்தது ஒரு ப்ரௌன் கலர் வந்து எடுத்திருக்கிறேன். அந்த ப்ரௌன் கலரை வந்து எங்களுடைய ஐலிட்டோட கோர்னரில் வந்து டார்க் பண்ண போகிறேன். பாருங்கள், ஃபுல்லாக வரக்கூடாது. இந்த மாதிரி சைட்லேயும் கொஞ்சம் மேல் பகுதியிலையும் வந்து ஒரு ஷேட் மாதிரி நீங்கள் வந்து போடணும். போட்டிங்கன்னா ஐயோட கட் வந்து நல்லா அழகாக இருக்கும். எப்பயும் ஐ மேக்கப்பில் வந்து ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுருங்க. முன்னுக்கு வந்து லைட் ஷேட்ஸும் அப்படியே கோர்னருக்கு போக போக டார்க்கும் வந்துன்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் தான் ஷீமரும் வரும். நான் செய்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் ஷீமர் போட போகிறேன். நான் ஒரு கோல்டன் ஷேட் ஷீமர் தான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஐலைட்டில் சென்டரில் வந்து ஃப்ரண்ட்டில் இருந்து மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துக்கொள்ளுங்க. லைட் கலர் ஷீமர் எடுத்து அதை வந்து கண்ணுண்ட முன்னுக்கு இருக்கக்கூடிய கோர்னரில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. இப்போ இன்னொரு சின்ன ப்ரஷ் எடுத்திருக்கேன். ஒரு டீப் டார்க் ப்ரவுன் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்க, நான் காஜல் போட போகிறதில்ல. காஜலுக்கு பதிலாக இந்த ஷேடோவில் இருக்கக்கூடிய இந்த கலர் எடுத்து நான் வந்து கீழே வந்து பிளெண்ட் பண்ணுறேன். நீங்கள் விரும்பினா காஜல் கூட போட்டுக்கொள்ளலாம். இப்போ ஐலைனர் போட போகிறேன். இது வந்து லிக்விட் ஐலைனர் தான் இன்றைக்கி நான் போட்டு காட்ட போகிறேன். நான் ஆல்ரெடி காஜலில் போட்டு காட்டிட்டேன். அதோட வந்து நான் பென்சில் லைனர்லையும் போட்டு காட்டினேன். இன்றைக்கி வந்து லிக்விட் லைனரில் போட்டு காட்டுறேன். பாருங்கள், எப்பயுமே லைனர் நீங்கள் கோர்னரில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மஸ்காரா போடுறேன். நான் நல்லா திக்காக போட போகிறேன். நீங்கள் விரும்பினா ஐலேஷ் கூட வைக்கலாம். நான் வைக்க போகிறதில்ல. நான் ஐலேஷ் உங்களுக்கு வச்சு காட்டணுமெண்டா பிறகு இன்னொரு வீடியோவில் வச்சு காட்டுறேன். எனக்கு வந்து இப்போ தேவையில்லை. நான் என்னுடைய லேஷஸ்லேயே மஸ்காரா போட்டுக்கொள்கிறேன். இப்போ லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு முதல் லிப் லைனர் போடணும். லிப் லைனருக்கு நான் ஒரு டார்க் லிப்ஸ்டிக்கை தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஒரு மெரூன் கலர். இந்த மாதிரி நல்லா ட்ரா பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு லிப்ஸ் வந்து சின்னதாக இருந்தால் நீங்கள் வந்து லிப்ஸுக்கு வெளியில் கொஞ்சம் தள்ளி ட்ரா பண்ணுங்கள். அதே மாதிரி பெரிய லிப்ஸாக இருந்தால் கொஞ்சம் உள்ளே தள்ளி ட்ரா பண்ணிங்கன்னா லிப்ஸ் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ லிப்ஸ்டிக் போட போகிறேன். இது வந்து மேட் ஃபினிஷிங் தான். இது ஒரு மாதிரி பீச்சும் பிங்க்கும் கலந்த மாதிரி ஷேட் வந்து. இப்போ லிப் லைனர் போட்ட ப்ரஷ்ஷாலே கொஞ்சம் கோர்னர்ஸை வந்து ஷேட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ ஃபைனலாக ப்ளஷர் போட போகிறேன். என்னுடைய ப்ளஷர் வந்து ஹைலைட்டரும் ப்ளஷும் கலந்தே இருக்குது. பாருங்கள், பீச்சும் கோல்டும் கலந்த மாதிரி ஒரு ஷேட் எடுக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக இருந்தால் ப்ளஷர் ஃபஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஹைலைட்டர் போட்டுக்கொள்ளலாம். எங்களுடைய ஹைலைட்டிங் ஏரியா நான் முதலே சொன்னேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிக்கொண்டு நீங்கள் ப்ளஷர் போடுங்க. அப்போ தான் எங்களுடைய அந்த ஆப்பிள் சீக் ஏரியா வந்து கொஞ்சம் ப்ளம்மியாக வரும். அந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் நெத்தின்ற இந்த நடுப்பகுதியில் மூக்குண்ட நுனியில், நெத்தியிலேருந்து மூக்குக்கு வந்து இழுக்கக்கூடாது. மூக்குண்ட நுனியில் போட்டாலே காணும். அப்போ தான் வடிவாக இருக்கும். ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா தனியாக தெரியும். இந்த மாதிரி நல்லா லைட்டாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஷேட் பண்ணி போட்டுக்கொள்ளுங்க. இப்போ மேக்கப் ஃபிக்சர் வந்து மேக்கப் ஃபிக்சர் எப்பயுமே முகத்திலேருந்து ஒரு அடி தள்ளி வச்சு தான் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். கிட்ட வச்சு அடிக்கக்கூடாது. தூரத்தில் வச்சு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி இந்த மாதிரி காய விட்டுட்டிங்கன்னா மேக்கப் வந்து முடிஞ்சுது. உங்களுக்கு வந்து விரும்பினா நீங்கள் போட்டு வச்சுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில்